உன்னுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துவோம். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்வல்லவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நேற்றும் என்று மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதியான மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே மீண்டுமாக கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த சாயங்கால வேளையிலே உம்முடைய வார்த்தை கூடாக உம்முடைய சமூகத்திலே ஒன்று இணைந்திருக்கிற எங்களை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, அன்றைக்கு அந்த அப்போ சில காலத்திலே இந்த வண்ணமாக அந்த ஜனங்கள் எப்பெல்லாம் ஒன்று கூடுகிறார்களோ அப்பெல்லாம் அப்பம் பெற்று ஆண்டவரே எமக்குள்ளாக உம்முடைய வார்த்தைகளை குறித்து சந்தோஷித்து அவர்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அப்பத்தை புசித்து கடந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வண்ணமாக கர்த்தாவே, இந்த நாட்களிலே உமக்கு பயந்த ஜனங்கள் உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாளிலே ஒன்று கூடினதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக இந்த வேளையை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நாங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய ஆசீர்வாதம் தர்மையான பொழுதிலே எங்களோடு இருக்கும்படியாகவும் ஆண்டவரே வார்த்தையை திறக்கிற வேளையிலே நீர் அசைவாடி நீர் இறங்கி கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே திறக்காவிட்டால் நாங்கள் எதையும் புரிய முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால உம்முடைய இரக்கம் எங்களோடு இருக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே தாழ்கிறோம். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளையும் ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, தர்மையான நேரத்திலே உம்மை சந்திக்கும்படியாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற தேவன். இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் அவளோடு இடைப்பட்டு கர்த்தாவே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது ஒரு மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரே அவர்கள் அந்த உம்முடைய இரக்கத்தை பெற்று கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இந்த வேளை ஆசீர்வதியும். இந்த கட்டிடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். எங்கள் யாவரோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இதை ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே லூக்கா 24ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். அதில் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அதுக்கு பிற்பாடு எபிரேயர் 13:8 நாங்கள் வாசிப்போம். இப்பொழுது நாங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் அதில் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். 15-16 நான் வாசிக்கிறேன். லூக்கா 24:15-16. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது அதே அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டு கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவளுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்திருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவளுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார்.
அடுத்தது எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆமென். ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான இந்த ராபோஜனத்திலே வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் பார்த்து நாங்கள் பந்திக்கு கடந்து போக போகிறோம். நான் அதுக்கு முன்பாக இந்த அருமையான ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு தலையங்கத்தை நான் போட விரும்புகிறேன். இதிலே நாங்கள் பல கோணத்திலே நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் அங்கே பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு உங்களுக்கு உதவியாக சில வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். இப்போ இதிலே நாங்கள் பார்க்குற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களோடு அவர் கடந்து போனாரும் நாங்கள் வாசித்தோம், அவருடைய கண்களுக்கு அவர் மறைக்கப்பட்டிருந்தார். ஆனால் நாங்கள் இங்கே 29-30 வாசிக்கிற வேளையிலே அவளோடு அவர் பந்திருக்கையில் அவர் அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்த வேளையில் என்ன நடந்துச்சு? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்து கொண்டார்கள். ஆனால் நான் போட போகிற காரியம் தலையங்கம் வந்து வார்த்தையை. இப்போ நீங்கள் இன்னொரு பகுதி அதில் பார்க்குற வேளையில் பாருங்கள், 27வது வசனத்தை பாருங்க. லூக்கா 24:27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவளுக்கு விவரித்து காண்பித்தார். இப்ப பாருங்க, தேவன் அந்த நேரத்துல அவர் மோசே சகல தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை விவரித்து காண்பித்தாலும் அவர் அவங்க அறியல. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இப்ப நாங்க செய்தியின் தலையங்கம் வந்து வார்த்தையை விவரித்து காண்பித்தாலும் இயேசுவை காணாதவாறு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆமென். இன்னைக்கு எங்களுக்கு செய்திகளை, வார்த்தைகளை, எல்லா காரியங்களையும் நாங்கள் அறிந்திருந்தாலும் அங்கே இயேசுவை காணாத வண்ணம் இன்றைக்கும் எங்களுடைய கண்கள் ஒருவேளை எப்படி இருக்கும்? குருடாக்கப்பட்டிருக்கலாம். ஆமென். அன்றைக்கு ஆனா அந்த வேளையில அந்த வார்த்தையை வந்து விவரித்து அங்கே காண்பிக்கிற வேளையில என்ன நடந்ததுன்றா, அந்த காரியத்துல வந்து அவங்க அப்பம் பிற்கக்குள்ள வந்து அந்த காரியத்தை வந்து என்ன நடந்திருந்தது? அங்கே காரியமானது விவரிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? ஆனா இன்றைக்கு இந்த ராபோஜனத்தை பற்றி நாங்க கடந்து போற வேளையில ஒருவேளை இன்றைக்கும் எங்களை காணாதவாறு நாம என்ன செய்யலாம்? கடந்து போகலாம். அன்னைக்கு ஆனா வார்த்தையை இயேசு கிறிஸ்து மோசே சகல தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை அவர் விவரித்து விவரித்து காண்பித்த வேளையிலும் அவங்க என்ன செய்யல? அங்க இருந்த நபரை அவங்க என்ன செய்யல? காணல. ஆனா அந்த அப்பம் விற்கப்படுகிற வேளையில என்ன நடந்துச்சு? அவருடைய கண்கள் வந்து திறக்கப்பட்டுச்சு. அப்ப இன்றைக்கு அதான் தீர்க்கதரிசியுடைய ஒரு வேளை நீங்க வார்த்தையை அறியலாம், அது நல்லது. வேதத்தை வாசிக்கலாம், அது நல்லது. தீர்க்கதரிசியுடைய காரியங்களை, எல்லா காரியத்தையும் நாங்கள் விவரமாக அறியலாம், நல்லது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க காணாத வண்ணம் உங்களுடைய கண்கள் மறைக்கப்படாம நீங்க அதை என்ன செய்யணும்? நீங்க ஜெபித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். உலகத்தின் முடிவு வரையந்தும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தேவனுடைய அங்கே வார்த்தை உரைக்கிறது. ஆனால் பாருங்க, அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டு இருந்துச்சாம்? மறைக்கப்பட்டு. இப்ப என்ன செய்ய அவர் அந்த தருணத்துல கடந்து போறேன். அப்ப அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்டா, அந்த வேளையில அவர் ஒரு வேடத்துல அங்கே கடந்து போனார். அப்ப அவங்க கேட்கிறாங்க, நீர் அந்நியரா? ஏனென்றா அந்த அவங்க எதை பேசிட்டு போறாங்க? அன்னைக்கு எருசலேமே வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு பெரிய ஒரு துக்கமா இருந்த வேலையன. அப்ப அவர் கேட்கிறேன், ஏன் நீங்க துக்கமுகமா இருக்கிறீங்க?
இப்ப நான் கேட்பேன், ஆமே. ஏன்னா நாங்க தேவனுடைய சமூகத்துல எப்படி இருக்கணும்? ஏன்னா அவர் உயிர் தெழுந்த தேவன். நாங்க அந்த உயிர் தெழுந்த வல்லமையோடு வந்தா எங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இப்ப ஏன்னா நீங்க இதுல பார்க்க போறீங்க என்னன்னா, இப்ப கிளியோப்பா யார்? அவனுடைய நண்பன் யார்? அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா வார்த்தையை வாசிக்கிறீங்க தானே. கிளையோப்பாவும் அவருடைய நண்பனும் அந்த சீசர்கள் யாவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு அஞ்ஞானி இல்ல, ஒரு குறைபாடு உள்ளவங்க அல்ல. அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆனா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கும் எப்படி இருந்தார் அன்றைக்கு இயேசு? மறைக்கப்பட்டிருந்தேர். அவரோடு நடந்தாங்க. 3.5 வருஷம் நடந்த வேளையிலும் அவங்க இயேசுவை காணேர். புரியுதா அவங்களுக்கு? அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர கண்களும் இந்த நாட்கள்ல மறைக்கப்பட்டிருக்கலாம். அவருடைய கண்களை திறக்கதான் தேவன் இன்றைக்கு வார்த்தையாக என்ன செய்கிறேன்? பேசுறேன். ஆமேன். அன்றைக்கு அவர் மரித்தார், அவர்களோடு இருந்தார், அவங்களோட தான் அவர் நடந்தார். அவங்களுக்கு வார்த்தை தெரியும், அவரை தான் பேசிட்டு இருந்தான். வேற யாரையும் அவங்க பேசல. ஐயோ இயேசுவை தான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த நேரம் அந்த மகத்தான இயேசுவை தான் பேசிட்டு இருந்தான். ஆனா என்ன நடக்கல? அவங்களுக்கு அவங்களோட கண்கள் திறக்கப்படல. ஆனா அந்த அந்த அப்பம் விற்கிறதுல ஆனது என்னத்தை கொண்டு வந்தது? ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடை கொண்டு வந்தது. ஏண்டா அது எப்பயுமே ராப்போஜனமானது, ஒரு அப்பம் விற்கல் ஆனது ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறது. என்னதான் ஒரு காரியமா இருக்கிறது. அதனால அவர் என்ன செய்யறா பாருங்க. அவர் இப்ப நாங்க அன்னைக்கு அதோட காரியத்தை நாங்க தட்டி போனோம். ஏன்னா அவர் அந்த உயிர் தெழுந்ததோட அவர் பழைய வீடத்துல வரையினார். புரியுதா உங்களுக்கு? நீங்க இதை மனசுல ஆழமா பதியுங்க. அவர் எந்த வண்ணமாக மரிக்க முன்பு இருந்தாரோ அதே வண்ணமாக மீண்டும் என்ன செய்யலாது? அதே காரியத்தில் அவர் வரையலாம். ஏன்னா உயிர்த்தல் அதான் அவர் மாமிசத்துல மீண்டும் என்ன செய்ய வராதபடினாலதான் அவர் என்ன செய்து ஆவியை அனுப்பின். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால அவர் என்ன செய்யற? ஒவ்வொரு தோட்டத்துல இருந்து தோட்டக்காரனை, வாலிபனை, இப்ப இந்த இடத்துல சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்ஞானி போல அவர் என்ன செய்யற? ஒரு வேடமிட்டவராக வார். இங்கதான் என்ன செய்யறாங்க மனிதர்கள்? என்ன செய்யறாங்க? அந்த காலத்துல வெளிப்படுகிற தேவனை காணக்குள்ளதான் அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க தவற விடுகிறாங்க. ஆனா அவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? நேற்றும் என்றும் மாறாத தேவன். அப்ப பாருங்க, அவர் அந்த விதமாக அவர் என்ன செய்கிறார்? கடந்து போறபடினால இவங்களுக்குள்ள எப்படி வாரு? ஒரு அஞ்ஞானிய போல ஒரு வேடமிட்டவராக வர்ற வேளையில அப்ப அவங்க யார பேசுறாங்க? இயேசுவை அங்க பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன செய்யற? அவங்களோடு நடந்து போற வேளையில இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, நாங்க ராப்போஜனமா இருக்கிறபடினால ஒரு வெளிப்பாடோட நாங்க என்ன செய்யணும்? அப்பத்தை சாப்பிடணும்ன்றபடினால நாங்க வார்த்தையோட போவோமா? இப்ப பைபிளை திறப்பி வைங்க. அப்ப பாருங்க, இந்த வர்த்தமானங்களை குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவளோடு கூட யார் என்ன செய்து நடந்து போனேன். ஆனாலும் அவரை அறியாதபடி அவருடைய கண்களுக்கு அது எப்படி இருந்துச்சா? மறைக்கப்பட்டிருந்துச்சு. அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவளாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியம் என்ன? ஏன்னா அவங்க துக்கம் ஆயிட்டாங்க, அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அவங்க சொல்றாங்க, நாங்க இவ்வளவு உங்களை அவரை நம்பி இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை அவர் கொடுப்பார், ஏன்னா ராஜ்யத்தை சாபிப்பார், ரோமர்களை அடிச்சு திரட்டி போட்டு எங்க அந்த இடத்துல அவர் எங்களோட அடிமத்தனத்துல இருந்து எங்களை மீட்டு எங்களுக்கு ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி அதுல மினிஸ்டர் போஸ்ட் எல்லாம் எங்களுக்கு தருவாருன்ட்டு இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? நம்பி இருந்தாங்க. பார்த்தா அவர் என்ன செஞ்சு நம்பின காரியங்கள் அவர் என்ன செய்ய விட்டு கடந்து போனேன். அப்ப அவருக்கு அதை கேட்கிற வேளையில் அவங்க என்ன சொல்றாங்க? அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரேத்திரமாக, இந்நாட்களில் எருசலேமின் நடந்தவைகளை அறியாதபடி நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். என்னப்ப எருசலேமில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்கும்? நடந்த அந்த காட்சி எல்லாருக்கும் தெரியும். இப்ப இவங்க கேட்கிறாங்க, நீர் இதெல்லாம் அறியாம இருக்கிறதுக்கு ஒரு அந்நியராயிருக்கிறீரோ? புரியுதா உங்களுக்கு? அப்ப அவன் என்ன செய்யற? அந்நியரா? ஏன்னப்ப அவர் ஏண்டா சம்பந்தம் இல்லாத மாதிரி கேட்கிறேன். ஏண்டா அவர் அதான் திக்க சொல்ற. ஏன் அவர் கேட்பேரண்டா,
இப்ப உதாரணத்துக்கு இப்படிதான் ஒன்று சம்பவிக்கணும், இதைதான் நீங்க செய்யணும், இங்கதான் நீங்க போகணும்டா, நீங்க அதை செய்யாம இதுலயே நடந்திருந்தா அவர் கேட்பாரா இல்லையா? இப்ப இவங்க மாறி கேட்கிறான். ஏன்னா அவர் என்ன சொன்னார்? நான் மரிப்பேன் என, ஆனாலும் நான் எங்க உங்களை சந்திப்பேன், கலிலியாவில். அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த சீனை கதைக்காம அந்த, நீங்க புரியுதா நான் சொல்ற? புரியுதா? இப்ப ஏன்னாண்டா நாங்க ஒவ்வொரு முறையும் பார்க்கக்குள்ள ஒவ்வொரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாட்டுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோமே. அப்ப இதுல நாங்க ஏற்கனவே வித்தியாசமா பார்த்தோம். நாங்க இப்ப கிளையோப்பா மாதிரி. இப்ப இதை என்னத்தை நான் இப்ப சொல்ல வாரேன்டா, தேவன் ஒரு இப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இப்ப ஒரு காரியம் நடக்க போது நீங்க நாளைக்கு போய் ஏன்னா இதை செய்யுங்கன்றக்குள்ள நீங்க அதை காதுலயே கேட்காம நீங்க மற்றதை செஞ்சுட்டு தான் நான் வந்து என்னத்தை கேட்பேன். அப்ப நீங்க நடந்த சீனை பேசிட்டு இருந்தா நான் சொல்லுவேன், என்ன அந்த காரியத்தை குடிச்சே நீங்க இப்படி துக்கமா இருக்கிறீங்க, ஏன்னா நாளைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பண்டிகை நடக்க போது இன்றைக்கு நீங்க உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா இன்றைக்கு நடந்த மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, காட்சிய சொல்றாங்க. ஆனா அவரு ஏன்னவங்க அதை பற்றி பேசியிருக்கே தேவை. ஏன் அவர் மரிச்சா அங்க என்ன வரப்போகுது? உயிர்த்துதல் வரப்போது, ஜீவன் வரப்போது. அவங்க நம்பின காரியம் என்ன செய்யும்? வரும். ஆமேன். ஏன்னா உலகாலும் பிசாசினாலே அந்த மரணம் என்பது அங்கே விழுங்கப்பட்ட ஒன்றா இருந்தது. ஆனா இவங்க பேசக்குள்ள இப்ப அவங்க மாறி கேட்கிறாங்க, நீங்க என்ன, நீர் இவைகளை அறியாதபடி நீர் அந்நியரா என்று கேட்கக்குள்ள அவர் என்ன செய்யறார் பாருங்க. அவர் எவைகள் என்றார். இப்ப அவர் கேட்கிற என்னண்டா எவைகள். அப்ப திரும்ப அவர் என்ன கேட்கிறேன்? எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரனாகிய இயேசுவை குறித்த வேலை அவர் தேவனுக்கு முன்பாக, ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே பாருங்க, கவனிங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து என்று 3 நாள் ஆகிறது. ஆனா இப்ப இன்றைக்கு 3 நாள். ஆனா என்ன சொன்னார்? முன்னுக்கு 3ஆம் நாள்ல என்ன, நான் வந்து கலிலியாவில சந்திப்பேன். அப்ப இப்ப தீர்க்கதரிசி இங்க வாரர் என்னண்டா, அவர் என்ன சொல்றேன்டா, தேவனுடைய வார்த்தை வந்து மாறாத, அது எழுதப்பட்ட வண்ணமாக தான் அவர் காட்சியில வருவேன். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கண்டா, வேதத்துல என்ன இருந்துச்சு, இப்ப இவங்க வேதத்துல ஒரு பகுதியை தான் விசுவாசிச்சாங்க. எப்படி? அவர் வருவேர், தாவீதின் குமாரனாக சிங்காசனத்துல அமருவேர் என்றதை விசுவாசிச்சாங்க. ஆனா அவர் மரிப்பேர், ஜனங்களுடைய பாவத்துக்காக மரிச்சு 3ஆம் நாள் உயிரெழும்பேர் என்றதை இவங்க மறந்துட்டாங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அதை வேற எங்கேயோ கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, பொருத்திட்டாங்க. ஆனா வேத வாக்கியத்தில் அவர் எப்படி வெளிப்படுவாரோ அப்படிதான் அவர் வெளிப்படுவார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதான் தீர்க்கதரிசி, வேதமானது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. வேத வார்த்தை ஒவ்வொன்றும் நிறைவேறும். அப்ப இன்றைக்கு இப்படிதான் என்றால் அது அப்படிதான் அவர் என்ன செய்யலாம், அவர் வர முடியும். ஏனென்றா அது அவர் என்ன செஞ்சுட்டே பறந்து, தேவன் வந்து என்ன செஞ்சுட்டே தன் மனவாட்டிக்குள்ளாக தன்னை ஊற்றி கொண்டார். அவளுக்குள்ளாக என்ன செய்துட்டார், அவர் வந்தபடினால இப்ப இன்றைக்கு அதனால்தான் நடந்துச்சு. ஒவ்வொரு வேடத்துல அவர் என்ன செஞ்சுட்டார், மாறி போனேன், மாறினாரா இல்லையா? அப்ப என்ன நடந்து, அந்த காட்சியில் அவர் போகிற வேளையில அதுல வாலிபனாயிருந்து, இப்ப இவங்களுக்கு போகல ஒரு அந்நியனாயிருந்து, ஏண்டா அவர் வேடம் வந்து அவரை அறியாதபடி அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்துச்சு, மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா ஆவி ஆடுறது இயேசு கிறிஸ்து, அதே தேவன். அதான் அவர் சொல்லி, நான் போகாவிட்டால் அவர் வரையலார். அப்படி சொன்னாரா இல்லையா? ஆமேன். ஏனென்றா நான் மரிச்சாதான் நான் தான் வருவேன். இந்த ஆவி மறிக்காம அவர் வரையலாது. அதான் சொல்லு, நான் போகாவிட்டால் தேற்றளவாளன் என்ன செய்யலாது, வரையலாது. அப்ப இவங்க மறிக்க கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? ஏன்னா அவர் ஆரம்பமே கபிரியல் தூதன் வந்து மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார், இவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரிப்பார் சொன்னாரா இல்லையா? சொல்லுகிற வேளையில இவர் மறிக்காம ராஜாவாக இருக்கணும் என்றது இருக்கு வசனம். ஆனா அவர் மரிப்பார் என்னும் இருக்குதான். அப்ப ஏன் ராஜாவா இருக்கிறத விசுவாசிக்கிறீங்க, ஆனா அவர் மரிக்கணும் என்றது ஏன் அவர் நீங்க விசுவாசிக்கலாமே?
புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லா வார்த்தை எல்லாமே என்ன நடக்கும், அது எல்லாமே சம்பந்தப்படுத்தி எல்லாமே அவர் அவர் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். அப்ப இன்றைக்கு அவர் பாருங்க, மத்தேயு 12 நினைக்கிற 12 என்ன சொல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் ஒவ்வொரு டேயிலையும் நான் என்ன செய்வேன், இருப்பேன்டா. நாங்க இப்ப ஆலயத்துல வந்து தேடிட்டு இருக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு ரொட்டியை உடைச்ச பிறவாவது கண் திறந்துச்சு. ஏன்னா ஆனா இன்றைக்கு நாங்க ரொட்டியை உடைச்சாலும் ஏன்னா கண் திறக்காம என்ன செய்யறோம், இயேசுவா காணையில. ஏன்னா அப்ப நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், இன்றைக்கும் தேடிட்டு இருக்கோம். ஆனா அவர வாக்கு தத்தம் என்னன்னா, நான் ஒவ்வொரு நாள் உலகத்தின் முடிய பெரிய சதா நாட்களிலும் எங்க பக்கத்து வீட்டுக்காரனோட இருப்பேன்டா சொன்னேர். யாரோட இருப்பேன் சொல்லுங்க, உங்களோட தான் இருப்பேன். அப்பயே நான் அப்ப அதான் அவர் கேட்கிறேன், நீங்க துக்கமுகமா இருக்கிறீங்க. அப்ப அதான் அவர் கேட்கிறேன். அவருக்கு தெரியாதா சீன், எல்லாமே அறிஞ்சவர். அன்றைக்கு நடந்த 3 நாள் சீன் அவருக்கு தெரியாது. அவர் கேட்கிறேன், இன்றைக்கு துக்கமா இருக்கிறீங்க. அப்ப இதுல சொல்ற வித்தியாசமா பாருங்க, மரியாதையின் விசுவாசம் என்ற செய்தியில. ஆமேன். சந்தோஷமா இருங்க. ஆமேன். எனது ராபோஜனம் என்பது ஒரு மகிழ்ச்சியானது. நாங்க மரிச்ச கடவுள் இதை புசிக்க வரையில நாங்க ஜீவனோட. அப்ப ஏன் நான் இப்ப சொல்றேன்டா, இன்றைக்கும் அதே கிளியோப்பா தான் நீங்க, புரியுதா? ஆனா இயேசுவை பேசுறீங்க. ஆனா இயேசு உயிரோடு இருந்து உங்களோட பேசுறதை நீங்க காணீங்க. அதுதான் காரியம். ஏன்னா அது உங்களுக்குள்ள இருக்கிறது நீங்க காணாம இருக்கிறீங்க. இப்ப அதுதான் காட்சியா இருக்கு. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. ஏன்னா அதான் வேத ஒழுங்கு. அதுக்காக நான் தான் இயேசுன்னு சொன்னேன்னு சொல்லிடுறாங்க. சரியா? ஏன்னா புரியுதா? அவர் வந்து வார்த்தையா இருக்கிறது. இன்றைக்கு ஆமே வார்த்தையை பேசுற ஒவ்வொருவனும் இன்றைக்கு வேடம். ஏன்னா இப்ப இன்றைக்கு யாரோ சொல்ல, யாராவது ஜெசுரனை ஏன்னா ஜல பாபாஸ்டர், ஏன்னா பாபாஸ்டர் நீங்க ஒரு துக்கமா இருக்குள்ள எடுத்து ஒரு பாட்டு படிக்கிறேன்டா, அவருக்கு தேவன் ஆவி இல்லாம அவையால செய்யல. ஏன்னா அந்த டைம் சீன்ல அவ படிக்கிறான்டா. அந்த அப்ப அவ எப்படி இயேசுவை கண்டீங்கண்டா, அப்ப இப்ப ஒரு 70 குறைச்சுதான் சொல்றேன், மதைக்கத்தக்கதாக ஒரு இதுக்குள்ள அவர் இருந்தார். ஆமே. ஏண்டா இன்றைக்கு நீங்க ஒன்றை கவனிங்க, பரிசுத்தாவி என்ற என்னன்னு சொல்லுங்க. நீங்க இப்ப நான் கேட்டா சொல்லுவீங்க எல்லாரும் உயர்த்தீங்க, பரிசுத்தாவி பெற்றீங்களா பெருசுட்டா எல்லாரும் உயர்த்துவீங்க. அப்ப இப்ப அவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? அது இயேசு கிறிஸ்து தான். அப்ப அவர் இருக்கிறார்ன்றதை நீங்க என்ன செய்யலாம், காணேலாம துக்கமா இருக்கிறீங்க. புரியுதா நான் சொல்றேன்? உங்களோட நான் பேச விரும்புறேன். நாமே அதனாலதான் நான் அந்த வீடியோ விரும்பல. ஆனா அது காலத்தின் கட்டாயமா இருக்கு. இல்லாட்டி வேற மொழி நடையில உங்களோட பேச. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தாவி என்பது வேறொரு பங்கு இல்லை, இயேசுட அவரே தான். பரிசுத்தாவி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அதனாலதான் அவர் மாத்திரம் வணங்க. ஆனா அதனாலதான் அவர் அந்த வேதத்துல வந்து ஒருவரை நேசிங்க, உங்களிலும் மேன்மையா நினைங்க. மத்தேயு நினைச்சா அடுத்தது 6:12 தெரியல, அது சொல்றேன். ஏன்னா மனுஷர் பேசும் வீணான ஒவ்வொரு வார்த்தை நிமித்த நியாய தீர்ப்பின் நாளில நீங்கள் என்ன செய்யணுமா, கணக்கு ஒப்பிக்கணும். அதனால நீங்க தொலைபேசியில யாரோடாவது பேசும்போது நீங்க மற்ற சவனுக்கு விரோதமாக நீ ஒரு காரியத்தை பேசாம இரு, இல்லாட்டி நீ நியாயத்தை பின்னால வரணும். ஏன்னு சொல்றேன். அதுக்கு ஏன் அப்படி சொல்லக்கார், அவ்வளோ ஒரு பெரிய தண்டனைக்கு அங்க போகுதுண்டா, பரிசுத்தாவி வரக்குள்ள அவங்க யாரா மாறுறாங்க, அதே உயிர்த்தெழுந்த தேவன். ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்டா, அதான் வேர்ட் பொருந்துது. உலகத்தின் முடிவு பெரியதும் சதா நாட்களிலும் என்ன பக்கத்து வீட்டுக்காரனும் இல்லை, அஞ்ஞானியும் இல்லை, முஸ்லிமோடையும் இல்லை, நான் யாரோட இருக்கிறேன், உங்களோடு தான் இருக்கிறேன். ஆமேன். உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லக்குள்ள அவர் எங்கேயும் போயலாம். ஏன்னா இன்றைக்கு அவர் அப்படிதான் இருக்கலாம். ஆமேன். உங்களோட அப்படியே. ஆனா அவர் வந்தா அவர் எதை செய்தாரோ அதை தான் செய்வார். அவர் அன்றைக்கு சாயங்காலத்துல அதை தான் செஞ்சா, அவர் இன்றைக்கு அதான் இயேசு. ஏன்னா அவர் வார்த்தையை மாத்திரம் தான் நடப்பிப்பேன். வார்த்தைக்கு பிரம்பமானதை என்ன செய்ய மாட்டேன். ஆனா அங்க இருக்கிற திரை வேற, ஆனா உள்ளே இருக்கிறவர் அவர் ஆயிருக்கிறார். அப்ப மனிதர் திரைய பார்க்கிறபடினாலதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம இருக்கு. ஆனா அவர் சொன்ன, நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு தான் இருக்கிறேன். அப்ப அதனாலதான் தேவன் வச்ச வழி வித்தியாசமா இருக்கிறபடினாலதான் பரலோக ராஜ்யத்துக்கு ஜனங்களால போயலாமே. ஏனென்றா அவர் இயற்கையை கொண்டு வைக்கல,
சத்தத்தை கொண்டு வைக்காம ஒரு சாதாரண என்ன ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனை வச்சு ராஜ்யத்துக்கு வழி நடத்தக்குள்ள அவங்களால என்ன செய்யலாம் இருக்கு, ஏலாம் இருக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றார், அந்த உலகத்தின் முடிவு. ரைட், இப்ப பாருங்க, அப்ப பாருங்க, ரைட் 30வது பந்தி நினைக்கிறேன், கீழே வாரம் பாருங்க. ரைட் பாருங்க, ரைட். ஆனால் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஒருவேளை திங்கட்கிழமை காலையில் மீண்டும் வேலைக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறதாக இருந்திருக்கும். அப்பொழுது அவர்கள் அவரை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டே சென்ற பொழுதுதான் அவர் அவளுக்கு தரிசனமானார். புதர்களின் பின்னால் இருந்து வெளிப்பட்டு அவர்களோடு ஒரு சாதாரண மனிதனை போல பேசினார். இப்ப பாருங்க எப்படி இருக்கு, ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல அவர் என்ன செய்யறாரு, அவர் பேசினார். ஏண்டா அவர் இப்ப எப்படி வந்துட்டு அந்த ஆவி உயிர் தெழுந்த பிற்பாடு ஒரு பொடிக்குள்ள ஒரு சரீரத்துக்குள்ளாக வந்து, அப்ப அவர் என்ன செய்யற, மனிதனை போல பேசினார். அவர் அவர்களிடம், ஓ நீங்கள் ஏன் சோர்வாக இருக்கிறீர்கள்? இப்ப கேட்கிற அவர், ஏன் நீங்க சோர்வா இருக்கிறீங்க? ஏன்னா இப்ப நீங்க யாரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, யார் உயிர் தெழுந்திருக்கிறீர்? அவங்க சந்தோஷம், ஏன்னா 3 நாள் ஆயிட்டோன சந்தோஷம் இருக்கணும். 3ஆம் நாள்ல அவர் உயிரோடு எழும்புவார், ஆமென், எங்களை சந்திப்பார்ன்றா சந்தோஷம் தான். ஆனா இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வரக்குள்ள வசனம் என்ன சொல்லுது, அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார். இப்ப பலனளிக்கிறார் அவர். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க, சோர்வாக என இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆனா வேதம் என்ன சொல்லுது, நீங்க சபைக்கு நீங்க வரக்குள்ள தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார். அடுத்ததையும் சொல்லுவீங்க, ஏன்னா பலிபீடத்திலிருந்து ஊழியக்கார, நீங்க சும்மா சொல்லக்கூட, பலிபீடத்திலிருந்து ஊழியக்கார பேசுவாங்க, அங்க தேவனே பேசுறான். ஆனா அப்படி சொல்லுவீங்க தானே, அப்படிதான் சொல்லுவீங்க. இல்லாட்டி நீங்க பேசிக் படிக்க, இல்லாட்டி ஸ்தாபனக்காரன்ட்ட கிட்ட அவன் சொல்லுவான், அங்க ஏன்னா அங்க பேசுறது, அங்க தேவன் பேசுவானா இல்லையா, அது வசனம் இருக்குது, அப்படிதான். ஆனா அந்த காரியத்தை வந்து என்ன செஞ்சிருவாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம், ஒன்றை பேசுறது ஒன்று, நாங்க செய்யறது வந்து வித்தியாசம். ஏன்னா லவோதிக்கா சபை அப்படிதான் இருக்கு. அது எப்படி இருக்குமா, 3 வாசி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் என அதுல வாசி 18 17 வாசி. நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பளன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவானாகும் படிக்க நேரத்திலே புறமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சண சோர்காதபடிக்கு நீ எடுத்துக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் உன்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு பணிக்க போடவும் வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை சொல்லுது. ஆமென். பாருங்க 17 அவர் என்ன சொல்றேன்னா, நீர் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டதும் தரித்திரனும் குருடனும் நீர். ஆனா இங்க 18 அவர் என்ன சொல்ற, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு, நீ நிர்வாணிய ஆகாதபடி நீ உடுத்திக்கொள்ள என்னத்தை கேட்டு வாங்கிக்கொள், வெண் வஸ்திரம் வாங்கிக்கொள். அதே நேரத்தில் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிங்க போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. பாருங்க, 2ஐயும் அவர் சொல்ற, நீ உன்னை நிர்வாணம் தெரியாம வெண்வஸ்திரத்தை என்ன சொல் என்னிடத்துல வாங்கிக்கொள். அடுத்ததையும் அவர் ஆலோசனையா சொல்ற, என்ன, நீ பார்வையை அடையும்படி நீ என்ன செய், கலிங்கத்தையும் உன்னுடைய கண் வந்து பார்வையடையும்படி என்னிடத்துல நீ கலிங்கத்தையும் நீ என்ன செய், வாங்கிக்கொள். பாருங்க, 2ஐயும் அவர் யாரை பார்த்து சொல்றே, தன்னால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சபை காலத்துல வாங்க. அதேதான் கிளையாப்பாக்கும் செய்யுது. கிளையப்பா வந்து வேற யாருமே இழக்கப்பட்டவங்க அல்ல, இயேசுவை நம்பி இயேசுவை பேசினவங்க தான். ஆனா அவங்களுக்கு அவர் விவரித்து காண்பிக்கிறார். எதை விவரித்து காண்கிறேன்னா, மோசே, அதை வாசிங்க 24 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப அது ஜனங்களுக்கு புரியாட்டி இப்ப யாரதை எடுத்து வாசிச்சு காட்டணும்னா தீக்கரிசிகள்தான். பாருங்க 27 பாருங்க, மோசே முதலிய சகல தீக்கரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளே அவர்கள் என்ன செய்தாரா, விவரித்து காண்பேன். பாருங்க, மோசையில இருந்து முதலிய ஆதியாமத்திலிருந்து வர்ற
அவ்வளோ தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்கள் எல்லாம் என்ன குறிச்சுதான் சொல்லுச்சு என்றத அவங்களுக்கு என்ன செய்யுது, விவரித்து காண்பிச்சு. இன்னொரு வேர்டு ஹார்டானது சொல்ற என்ன, மந்த இருதயம் உள்ளவர்கள். அப்ப தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்காம தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவங்களை இயேசு எப்படி கடிந்து கொள்றே, மந்த இருதயம் உள்ளவர்கள். ஆனா இப்ப கண் திறந்துச்சா? இயேசு வந்து வார்த்தையை எடுத்து விவரித்து காண்பிச்சு கண் திறந்துச்சா? திறக்கேல். அப்பயும் அவங்களுக்கு திறக்கேல். ஆனா அவங்களுக்கு கொழுந்து விட்டு எரியுது. ஆமே, அந்த இருதயம் வந்து கொழுந்து விட்டு எரியுது. பேசுறது சத்தியமன். அப்ப சாயங்காலம் வருகிறது, இரவாகிற வேளையில் அவங்க என்ன செய்யறாங்க, வருந்து எங்களோட வந்து இருமண்டக்குள்ள அவர் வீட்டுக்குள்ளாக போன பிற்பாடு அவர் என்ன செய்யறே, தீர்க்கதரிசி எப்பொழுதும் அவர் செய்த வேலையை அவர் செய்யக்குள்ள அப்பத்தை எடுத்து அவர் என்ன செய்து ஆசீர்வதிக்கு புக்கக்குள்ளதான் அவங்களோட கண் வந்து திறக்கப்படுது. அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்ற, வேதம் என்ன சொல்லுதாண்டா, அவர் எப்பயுமே செய்யற ஸ்டைல்ல அதை செய்யக்குள்ளதான் அது இயேசு என்று கண்டு கொண்டார். அவருக்கு இயேசுவாக காட்டி அவர் செய்யல. விளங்குது அவங்களுக்கு? 33.5 வயது உள்ளவராக காட்டி அப்பத்தை பிட்டுட்டு அவர் செய்யல. ஆனா அவர் வேறொரு சரீரத்துல இருந்து அவர் என்ன செய்யறார், காண்பிக்கக்குள்ளதான் என்ன செய்யறது, காட்சியானது வருகிறது. புரியுதா அவங்களுக்கு? அப்ப ஒவ்வொரு வேளையில அப்ப உடன் அவரை கண்டோன உடன் அவர் என்ன செய்யறார், மறைந்து போனேன். புரியுதா அவங்களுக்கு? ஏனென்றா அதே இது. அப்ப இன்னொரு அதுக்கு பிற்பாடு திரும்ப வரக்குள்ள அவங்க ஒரு ஆவி வர்றதாக நினைக்கிறாங்க. ஏன்னா நினைக்கிறாங்க தானே. அப்ப அதே அதிகாரத்துல வாதிங்க, ஒரு ஆவி வர்ற மாதிரி நினைச்சு பயப்படக்கூடாது. அவர் சொல்ல, நீங்க பயப்படாதீங்க, ஆவிக்கு சரீரமும் இருக்காது எலும்பும் இருக்காது, எனக்கு எல்லாமே இருக்குது, என்ற கைய காலை தொட்டு வாங்க, தொட்டு பாருங்கன்றக்குள்ள தன்னை என்ன செய்யறேன், அவங்களுக்கு ஒரு 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 வேடத்துல என்ன செய்யற, ஒரு வேடம் என்பதை விட அந்த ஒரு காரியத்துல தன்னை என்ன செய்யறேன், கண்களுக்கு வெளிப்படுத்தி காயத்தை காட்டிட்டு திரும்ப என்ன செய்யறேன், மறைந்து போறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் வந்து என்ன செய்யறேன், கண்களுக்கு மறைக்கிறேன். மாமிசமாட்டக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி கண் ஆபரேஷன் செஞ்சு மறைச்சது இல்லை, அல்லது என்ன அவர் மாஸ்க போட்டோ அல்லது எதையாவது போட்டு மறைச்சில்லை. அவங்க நிஜமா தான் பாக்குறாங்க. ஆனா அவர் எப்படி காட்சி அளித்தாரோ அதே வண்ணமாக அவர் என்ன செய்யல, காட்சி படை. ஆனா இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அதே காரியம்தான் இன்றைக்கு கடைசி நாட்கள்ல சம்பவிக்கிறத பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அதே ஆலயத்துக்கு போறாங்க, அதே தேவனை என்ன செய்யறாங்க, பார்க்கணும்னு போறாங்க. ஆனா அதே உயிர்த்தெழுந்த தேவனை அவங்க பேசுறாங்க. ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க, கிளையோப்பாவும் அவருடைய நண்பனை போல துக்கமுகமா இருக்கிறாங்க. ஏன்னா சோர்வா இருக்கிறாங்க, ஏன்னா பலவீனமா இருக்கிறாங்க. ஏனண்டா அவங்க ஏசு இல்லை. இப்ப ஏசு இருந்தா நீங்க இப்படி இருப்பீங்களா சொல்லுங்க? ஏன்னா டைமா மயங்குது அவங்களுக்கு. ஏன்னா இப்ப சொல்லுங்க, நீங்க இப்ப ஏசு இந்த இடத்துல இருந்திருந்தா நீங்க துக்கமா இருப்பீங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன செய்ய, சந்தோஷமா இருப்பீங்க, அப்படியே பார்த்து ஏதாவது அக்கினி அனுப்பி அழிச்சு விட்டுருவேற பயத்திலேயாவது ஏன்னா நீங்க வந்து ரெடியா இருப்பீங்க. அல்லது ஏன்னா அன்றைக்கு அந்த பெரும்பாடுள்ள சிறியோ அல்ல யாரையா போகல விருப்பதால நடந்து போகல ஓடி தவண்டாவது ஏன்னா அன்றைக்கு தொட்டானா பிடிச்சி அவுத்தாலும் பரவாயில்லன்ட்டு என்ன செய்வீங்க, நீங்க வந்து அதுல ஒரு சுகத்தை பெறணுமென்ற அந்த நிச்சயத்தோட என்ன செய்வீங்க, அவ்வளோ ஏன்னா முண்டி கொண்டிருப்பீங்க. ஆனா அவர் இந்த காலத்துல எப்படி இருப்பாரா, எப்படி இருப்பார்? அப்ப அவர் என்ன செய்ய, அவர் ஒரு சரீரத்துக்குள்ளா வந்தோன்னு இப்ப காணலாம். ஆனா அந்த கிரியை வச்சுதான் அவர் இருக்கிறார்ன்றதை என்ன செய்யலாம், அந்த விசுவாசத்தோட தான் நீங்க என்ன செய்யலாம் காண. ஆனா அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்க எங்களுக்குன்னு ஒரு ஐம்புலங்கள் இருக்க மட்டும் ஏன்னா இவருக்குள்ள இருப்பேரா, ஏன்னா இவர்கிட்ட போனா கிடைக்குமா, ஏன்னா அவர்கிட்ட போனா கிடைக்குமா, ஏன்னா அப்படி ஒரு எண்ணத்தை அவன் என்ன செய்வாங்கடா, அறிவுபூர்வமானதை அவ இந்த காலத்துல வச்சபடியினாலதான் நாங்க எதையுமே என்ன செய்யலாம அங்க பெற்றுக்கொள்ள இல்லாம என்ன செஞ்சுட்டு நம்ம தேடிக்கொண்டிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல வந்து இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் விஞ்ஞான வளர்ச்சி என்றபடி இப்ப நாங்க செய்தி அறிய அறிய ஒவ்வொரு ஆள்ற பிரசங்கங்களை நாங்க போடுவோம். என ஒவ்வொரு காரியம் சாபனக்காரனும் என்ன செய்றான், சில பேர் சாபனக்காரரையும் போடுவான். அப்ப பாருங்க போடக்குள்ள அந்த காரியங்கள் எல்லாமே நல்லா பேசுறாங்க. ஆனா டிகேசி ஒரு கட்டிங் வேணுமென்று அனுப்புற அவசரம் நீங்க ரோமன் கத்தலிக்குடைய மெசேஜையோ பெண்டிகோஸ்ட மெச்சூரியோ பேப்டிஸ்டையோ மெதடிஸ்டையோ நீங்க யாரையாவது சொல்றத கேட்டீங்கன்னா
நீங்க நரகத்துல இருப்பீங்க, நியாய தீர்ப்புல நீங்க பாதாளத்துல இருப்பீங்கன்னு சொல்றேன். நீங்க வாசிச்சவங்களுக்கு தெரியும். அது எங்களை ரட்சிக்காது. ஆமென். அவங்களோட செய்தி எங்களை என்ன செய்யாது, எங்கேயுமே அவங்க சரியா யதார்த்தத்தின்படி அவங்க சொல்ற காரியம் 100க்கு 100 என்னது இருக்கும், சரியாக இருக்கும். ஆனா வேதத்தோடு அங்க வரும்போது என்ன செய்யாது, அது பொருந்தாது. ஆமென். வேதாகமத்தின் வெளிப்பாடோடு வரக்குள்ள வந்தது பொருந்தாத ஒன்றாக இருக்கும். ஆமென். அப்ப பாருங்க, ரைட், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்ப அவர் கேட்கிறார், அவருடைய நீங்களே சோர்வாய் இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன தீங்கு நேரிட்டது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இங்கே நீர் அந்நியரா என்று கேட்டார்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது இவ்விஷயம் சற்று மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு கருத்துக்குரிய விஷயமாகும். ஏன்னா இது ஒரு உணர்ச்சிக்குரிய கருத்துக்குரிய விஷயமா. ஆனாலும் இவர்கள் அவரோடு நடந்தவர்கள். என்னையா? இவரோடு நடந்தவர்கள், அவரோடு பேசியவர்கள், தினந்தோறும் அவரோடு நடந்தவர்கள், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அதே இயேசுவை கண்டார்கள். ஆனாலும் அவர்கள் அவரை அறியவில்லை. அவர் தம்மை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவளுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அவர் தாமே நம் ஒவ்வொருவருடைய கண்களிலும் இருந்து காண முடியாதபடி தடுக்கிற செதில்களை அகற்றி போடுவாராக. இக்கட்டிடத்துக்குள் வந்திருந்து தம்மை தமது உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே வெளிப்படுத்த வேண்டும் என்று அதனாலே ஒவ்வொரு நபரும் அவரை காணத்தக்கதாக செய்யவும், பாவி அவரை இரட்சகராக, வியாதிப்பட்டவர் அவரை குணமாக்குறவராக காணவும் செய்ய வேண்டும் என்று இன்றிரவில் நான் ஜெபிக்கிறேன் என்று தீர்க்க சொல். ஏனென்றால் அவர் தம்மை என்ன செய்தாரு, மாற்றிக்கொண்டார். அவருடைய ஆவியை அல்ல, அவர் என்ன சரீரத்தை என்ன செஞ்சுட்டு மாற்றிக்கொண்டு அவர் கண்டினியூவாக என்ன செய்யறார், பிரயாணம் பண்ணி வந்து கொண்டு இன்றைக்கு இந்த கடைசி காட்கள்ல என்ன செய்யற, அன்றைக்கு அந்த என்ன சொல்ற யூதர்கள் போடுற மாதிரி வஸ்திரத்துக்குள்ளாக இயேசு அங்கே இருந்து, ஆனா இன்றைக்கு அந்த ஆவி என்ன செஞ்சு கோட் சூட்டுக்குள்ள போய், ஏன்னா கோட் சூட்டுக்குள்ளாக போய் அதே இயேசுவானவர் தாமே அங்கே வந்து நின்ற வேளையில ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, காண தவறினான். ஆமே. ஏனென்றா அந்த காலத்துல காரியம் தேவன் ஆவி அங்க, ஆனா இன்னைக்கு மாறிட்டா அதே தேவன் தான் என்ன செய்யறே மாறி. ஆனா அன்னைக்கு தொழுகையா இருந்தது, ஆனால் இன்னைக்கு என்ன செய்யற, தொழுகைக்கு வர அவருக்குள்ளாக இருந்த ஆவிதான் தொழுகைக்குரிய. ஆனா அதே நேரம் அப்படியானா நீங்க யோசிக்கலாம், நான் அதை முன்னம பிரசங்கிச்சேன். என்ன, இயேசு மாமிச சரீரத்துல வந்தபடினால மாமிச சரீரத்துல தொழுகை இல்லை, ரிஜெக்ட். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மாமிச சரீரத்தில் இருந்தாலும் எங்கேயாவது அவரை வச்சு தொழுது கொண்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எங்கேயும் என்ன செய்யல. ஆனா அவர்தான் தேவனாயிருந்தேர், அவர்தான் மகத்தான சிருஷ்டிகராயிருந்தேர், தேவனும் மனிதனும் 100க்கு 100 இருந்தேர். ஆனா அந்த டைம்ல தேவன் அதை அனுமதிக்கல. ஏனண்டா அந்த வெளிப்பட்டு அவர் மரிச்சு போன பிறகுதான் அவங்களுக்கு தெரிந்து இவர்தான் இயேசுவும் ஆண்டவருமாக இருந்தார் என்று சீசர்கள். ஆனா அவர் இருக்கும் போல நடந்திருந்தா என்ன நடந்திருக்கு, ஒரு குட்டி ஆராதனை ஒன்று நடந்திருக்கு. அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றா, மாமிசத்துல எப்பயுமே தேவன் ஆராதிக்கப்படுகிறவர். அதனால்தான் நான் உங்களுக்கு அடிக்கல் சொல்ற, இந்த பூமியில யார் அப்படி காரியத்தை ஆழமாய் கொண்டு போனாலும் அவர்கள் ஆராதிக்கப்பட, மனுஷனாய் இருக்க மட்டும் அவர்கள் ஆராதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. அது இவரோ யார், அதனாலதான் தேவனே தன்னை ஆராதிக்க அனுமதிக்கல. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அந்த காரியத்தை கவனமா தெளிவாக நீங்க புரிய. ஏன்னா செய்தி பிரசங்கிக்கக்குள்ள அது தவறான கோணத்துல போற மாதிரி தெரியும். ஆனா வெளிப்பாடு எப்பயுமே நான் உங்களுக்கு உன்னிப்பாக, மாமிச சரீரத்தில் எப்பயுமே வணக்கத்துக்குரியது இல்லைன்னு இருக்கிறது வேதமும் தீர்க்கதரிசியும் அதை என்ன செய்ய ஆழமா சொல்றேன். அதனாலதான் மகத்தான தேவனும் அங்கே ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்து அந்த வேளையிலும் அவர் ஆராதிக்கப்படத்தக்கதாக பூமியில இருந்தது இல்லை. ஆமே. ஆனா அவர் போன பிறகுதான் அவருடைய சீசர்களுக்கும் ஆழமான காரியம் வெளிப்படக்குள்ளதான் அவருக்கு தெரிந்தது. ஆனா இன்றைக்கு அவர் வருவார்னா என்ன நடக்கும், ஆராதனவர். அதனாலதான் இன்றைக்கு அவர் அந்த சரீரத்தில், ஆனா உங்களையும் அவங்க மீட்கப்பட்டாங்க. ஆனா எங்களை மீட்ட பிற்பாடு இந்த பூமிக்கு வர்ற வேளையில
அங்கே நாங்க என்ன செய்ய அவரோடு எப்போயுமே நாங்க அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர் எங்களோடு எப்பயுமே இருப்பார். புரியுது அவங்களுக்கு? அதுதான் ரகசியமாயிருக்கு. ஆனா இன்றைக்கு தேவன் என்ன செய்யற, தன்னை உருவத்தை என்ன செஞ்சுட்டு மாற்றி கொண்டார். ஆனா இந்த உருவத்துல வர்ற எவரும் என்ன செய்யலாது, ஆராதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. புரியுதா உங்களுக்கு? தொழுக வேற, ஆராதனை வேற, வணக்கம் வேற. நான் அப்பயுமே சொன்னேன், கணம் பண்றதுல நீங்க முந்தி கொள்ளுங்கன்னு வேதம் சொல்லுது, அதுல இல்லை ரெஸ்பெக்ட் மரியாதை. ஆனா வணக்கம், அதாவது தொழுகை என்பது ஆண்டவரே என்ன ரட்சியம் என, ஆண்டவரே என அவரோட பேரை சொல்லி ரட்சிப்ப கேட்கிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆமே. ஆண்டவராகிய இயேசு பிரண்ணாமுடைய நாமம் ரட்சிக்கப்படல. ஆனா பிரண்ணாமுடைய தேவன் எங்களை ரட்சிக்கலும். ஆமே. அதே போல என்னுடைய தேவன் உங்களை ரட்சிக்கலும், நான் ரட்சிக்கலாது. ஆமே. பிரண்ணாமுடைய நாமம் உங்களை ரட்சிக்கலாது, எலியாட நாமம் உங்களை ரட்சிக்கலாது, மோசையுடைய நாமம் உங்களை ரட்சிக்கல. ஆனா இயேசு கிறிஸ்துடைய நாமம் மட்டும்தான் என்ன செய்யலாம், உங்களை ரட்சிக்க முடியும். புரியுதா அவங்களை? அதான் வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளைப்படவில்லை. அப்போஸ்தலர் 4:12 தெளிவாகும். வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமம் எல்லாம். ரட்சிப்புக்குரிய நாமம் இயேசு கிறிஸ்துவாயிருக்கு. ஆமேன். அப்ப அதனால ஆனா அந்த தேவன் அந்த வார்த்தையை ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அந்த மனிதனுக்குள்ள வர்ற வார்த்தை தான் என்ன செய்யப்படும், ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுதான் காரியம். அப்ப பாருங்க, இப்ப இன்னைக்கு சோர்வா, இன்னைக்கு அதே லவோதிக்கையானது இன்னைக்கு அதே காரியமா இருக்கு. ஆனா முன்குறிக்கப்பட்டவங்களா இருப்பீங்கன்னா நீங்க எப்பயுமே மகிழ்ச்சியா இருப்பீங்க, சோர்வா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்த தேவன். ஆமேன். இன்றைக்கு அவர் பதிலளிக்கிற தேவன். உங்களோட விசுவாசம் எவ்வளவு ஆழமா இருக்கோ அவ்வளவு அவர் செய்ய, இன்றைக்கும் அவர் என்ன செய்யறே, தேவனாயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் மாம்ச சரீரத்துல உங்க மத்தியில இருக்கிற. அதனாலதான் இங்க பொருத்தி விடுறாங்க. இன்றைக்கும் அவர் அதே மாமிச சரீரத்துல இருக்கிறார். எப்படி இருக்கிறேன்? இப்ப எனக்குள்ள நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா எனக்குள்ள இருக்கிறேன், நீங்க பெற்றிருந்தா உங்களுக்குள்ள இந்த இதுல இருக்கிறேன், மாமிசத்துலதான். ஆனா அதுக்காக நாங்க ஓடி வந்து என்ன செய்யல, உங்களை வணங்கல. இப்ப எனக்குள்ள இருக்கிறேன் நீங்க என்ன செய்யலாது, வணங்கல். ஆனா அந்த ஸ்தானம் என்ன செய்யப்படும், நீங்க விசுவாசத்துல கேட்கக்குள்ள வார்த்தையை வச்சு அவர் கொடுக்க வல்லவராயிரும். அதனாலதான் நீங்க நாங்க போன வெள்ளிக்கிழமை அதை பிரசங்கிச்சோம். என்ன, இவர ஸ்தானம் தான் இவரை என்ன செஞ்சிச்சு, உயர்த்தி. எலியாவை உயர்த்தினது அவன் ஸ்தானம் தான். புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, வேதம் என்ன சொல்லி எலியாவும் பேசும்போது, எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என அவன் கருத்தாய் ஜெபிச்சான் என. அப்ப மழை வந்துச்சு. இப்ப எலியா, பிரண்ணா, அங்கே மோசே எல்லாமே நம்மளை போல. இப்ப உங்களையும் அங்கே வச்சா எல்லாருமே அது. ஆனா தேவன் கொடுத்த ஸ்தானம் தான் உயர்ந்ததாயிரும். யாருக்கும் கொடுக்காத ஸ்லாக்கியத்தை 7ஆம் தூதனுக்கு அவர் கொடுத்து. புரியுதா உங்களுக்கு? ஆமா, அந்த ஸ்தானம் தான் ஒருவனை என்ன செஞ்சிச்சு, உயர்த்திச்சு. இப்ப நான் தான் போன அப்ப அனுர ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர். அவர் பெரிய யாரு, நம்மட போப்புக்கோ அல்லது அமெரிக்க ட்ரம்புக்கு பிறந்த ஒரு ஆள் அல்ல. ஏன்னா ஒரு எல்லாத்தையும் எலிசபெத் மகாராணி. ஆனா ஜனங்களுடைய ஒரு நோக்கம், அந்த காரியம் என்ன செய்து, அவரை கொண்டு வரும்போதுதான் என்ன நடந்துச்சு, அவரை உயர்த்திச்சு. அவருக்கு அந்த மரியாதையை கொண்டு வந்தது அவருடைய ஸ்தானம் தான். அவர் ரிட்டையர் ஆயினாரோ, அவர் வெளியே வந்தாலும் அவர் என்ன செய்வார், சாதாரணமாக போகும். அதே போலதான் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஸ்தானம் கொடுக்கும் போது அந்த ஸ்தானத்தை மதிக்கக்குள்ளதான், அந்த ஸ்தானத்திட்ட போக்குலதான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும். அதனாலதான் சூனமையால் போய் என்ன ரட்சியம்ன்றா, விளங்குதா? அங்க எலிசா ரட்சிக்கலாம். ஆனா அவளுக்கு தெரியும், அவளுக்குள்ள அந்த எலிசாவுக்குள்ள இருக்கிற தேவன் யாருன்றது தெரியும். அதான் அந்த ரட்சிப்பு கேட்கிற விதம் இது. இப்ப இவர்கிட்டையும் போனாங்க. அப்ப அதான் டிகேசிட்ட உங்களுக்கு நான் எத்தனையோ விவரிச்சு காண்பிச்சிருக்கேன். அப்ப ஜனங்கள் அவருடைய ஹீலிங், அதாவது என்ன சொல்ற, சுகமளிக்கிற ஆராதனை வரக்குள்ள ஜனங்கள் அலையா வாரான். ஏன்னா அவர் நான் சொன்னேன், ஏறக்குறைய எத்தனை நாள் சொன்னேன், 8-9 நாள் இரவு பகலாக ஜெபிக்கிறேன். அப்ப இப்ப இவ உள்ளுக்குள்ள இருக்கிற மனைவி வந்து சொல்றா, உம்மை சந்திக்க ஜனங்கள் வந்து
திரளாய் வந்திருக்கிற அவர் சொல்றான், ஜனங்கள் வந்து என்ன சந்திக்கல, இயேசுவை சந்திக்க வர. புரியுதாங்க? அப்ப அந்த வேர்டு இப்ப வேற யாரும் அதை வாசிச்சிருந்தா அவங்க வேற மாதிரி சிந்திப்பாங்க. ஆனா எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவி இருக்கபடி எங்களுக்கு என்ன நோக்கத்துல அவர் சொன்னான்னு புரியுதா உங்களுக்கு? அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஒரு போதகன் சொல்ற வசனத்துல அவருடைய ஆவியாக நீங்க போக மட்டும் நீங்க பிடிக்கலாம், இல்லாட்டி அது தவறா போகும். அவர் சொல்ற ஜனங்கள் என்ன சந்திக்க வரல, இயேசுவை சந்திக்க வாரான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் என்னத்தை சொன்னார்ன்றது எனக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அற்புதத்தை செய்யறது அவருக்குள்ளாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதே தான் இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்ல வாரேன். உங்களை நான் ஒரு ஸ்தானத்துல கொண்டு வரதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏனண்டா நீங்க இருக்கிற முறைமைகள் வந்து அதை ஜீரணிக்க இல்லாம இருக்கு. நீங்க சிந்திக்கிற முறைமைகள் வந்து ஜீரணிக்க இல்லாம இருக்கு. நீங்க பேசுற செய்கைகள் கிரியைகள் வந்து ஜீரணிக்க இல்லாம இருக்கு. ஏன்னா அதே மகத்தான காரியத்துல வல்லமையோடு இருக்கிற தேவனை வந்து நீங்க துக்கமுகமா சோர்வாக ஏதோ வேண்டா வெறுப்பாக வந்து ஒரு நிலையில இருக்கக்குள்ள வந்து அது காரியம். ஏன்னா இது ஆர்ப்பரிக்கிற இடம், மகிழ்ச்சியாக இருக்கிற இடம். ஆமே. ஏன்னா நாங்க தேவனை ஆராதிக்கிறோம், உயிர்த்தெழுந்த தேவன். இதை நாங்க புசிக்கக்குள்ள எங்களுக்கு உள்ளாக ஒரு பெரிய அதிசயங்கள் நடக்கும் என்ற ஒரு காரியம் தேவன் எங்களுக்கு முன்பாக இருந்து பேசுறேன்றக்குள்ள நீங்க என்ன கவனமாக இருப்பீங்க, உன்னிப்பாக இருப்பீங்க. ஏன்னா பேசுறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளாக இருந்து தேவன் பேசுவாருன்னு மத்தேயு அதிகாரம் 10 எனக்கு அந்த வேர்டு வந்தோடனே தான் நான் எழுதினது எல்லாமே மூடினேன். அன்றைக்கு மூடினதுதான் இன்றைக்கு மட்டும் மூடி நான் நம்பிக்கையோட போறேன். ஏன்னா நாங்க ஒரு காரியத்தை எழுதிய இதுக்கு பிறகு இதை செய்யணும், இதுக்கு பிறகு இதை செய்யணும்ன்றக்குள்ள ஒரு வசனம் அதை திறந்த வந்துச்சு. நீங்க ராஜாக்கு முன்னா அதிகாரிக்கு முன்னா நீங்க போறவள பேசுறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனே அதை பேசுவாருன்னோட இனம் புரியாத ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் வந்துச்சு ஒரே அமர்த்துல. அப்பதான் முதல் நான் பலிபிடம் ஏறப்போ வழி நடக்கும். அண்டோட மூடின வேலையில பேசுற வேலையில அதை அடிக்கிட்டே வந்து. ஏனண்டா தேவனுடைய ஆவி வந்தோடனே என்ன எழுதினவ அவர். அதாலதான் அவர் என்ன செய்யறார், அந்த கல்வாரியில இருக்கக்குள்ள என் தேவனே ஏன் கைவிட்டீர் என்றா அது வேத வசனம். அவர் வேறு ஒன்றை புதுசா சொல்லிடு. புரியுதா உங்களுக்கு? ஏண்டா சங்கீதம் 22 இருக்கு, எனக்கு கசப்பான காடியை கொடுத்து ஆகிறார்கள் என என் தேவனே அந்த வேதத்துல இருக்க வசனத்தை தான் அவர் வாசிச்சு கொண்டிருந்து. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் பரிசுத்தாவி இருந்த வசனம் மலமலன்னு உங்களுக்குள்ள வரும், இல்லாட்டி வராது. ஏன்னா எழுதினவரும் பேசுறவரும் உள்ளே இருக்குது. அப்ப அது என்ன செய்யும், பேசவர். அததான் இயேசு எழுதினேன். அப்ப ஆக்கள் என்ன யோசிப்பாங்க, இப்போ அறியாதவன் இருந்த வேதத்தை தாவீது எழுதின. ஏன்னா இவங்க ஆலயங்களில் அந்த சங்கீத பாட்டு வாசிக்கிறோம். அததான் இப்ப இவர் சாகக்குள்ள ஜீவன் போகல. நாங்க என்ன அந்த மறிக்கிறாக்கள் சொல்ற மாதிரி எனக்கு கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கா, நான் தாழ்ச்சி அடையன்ற மாதிரி அப்படி சொல்றேன்னு சித்திச்சிருப்பாங்க. என்ன ஆனா அவர் என்ன அந்த வேத வாக்கியங்களின் நிறைவேறுதல் ஆயிருந்தார். ஆமே. அததான் அவர் என்ன செஞ்சுட்டு என் தேவனே ஏன் அப்ப கடுதான் தீக்கேச கடைசி நிமிஷத்துலதான் அடிக்கிட்டே போச்சான் தீக்கேச. ஏன்னா அவர் மறிக்க முன்பு ஒவ்வொன்றும் நிறைவேறும், எழுதின எல்லாமே நிறைவேறும், எதுவுமே நிறைவேறாம முடியல. ஆமேன். ஆனா இந்த குரூப்புக்கு வந்து அவர் சாக கூடாது நம்பிட்டு இருந்திருக்கார். சாகாட்டி ஜீவன் வராது. புரியுது அவங்களுக்கு? அதாலதான் இந்த வேத வாக்கியங்கள் வந்து பொருத்தி பார்க்கும். இப்ப இன்னைக்கு நீங்க சரியாக உங்களோட ஆழமான இருதயத்துல சகல நாட்களிலும் அவர் உங்களோடு இருப்பேரண்டா உங்களுக்குள்ள வெளிப்பாடு. ஆமே. அப்ப எப்படி இருக்கு? அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகும், அப்ப எப்படிதான் அவர் இருக்கு, எங்களோட தான் இருக்கிறேன். ஏன்னா அப்ப நீங்க போனா கிடைக்கும் என்றாது எப்படி என்றக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும், ஆழமான நீங்க என்ன செய்யுங்க, தேவன் அனுப்பின மனிதர்களை நீங்க என்ன செய்வீங்க, விசுவாசிக்க துவங்குவீங்க, தேவ சமூகத்தை நாட விரும்புவீங்க. ஏனண்டா அங்கதான் உங்களுக்கு அங்க ஒரு தேவண்ட மீட்பு கிடைக்கும். ஏன்னா அதுதான் உங்களை நியாயம் தீர்க்கிற ஸ்தலம். ஏன்னா தேவண்ட வீட்டுலதான் எல்லா ரிசல்ட்ஸும் வரும். அங்கதான் நீ அங்க போறியா இங்க போறியா அல்லது இழக்கப்பட்டிருக்கிறியான்றதுதான் ஊழியக்காரர் பேசிட்டு இருப்பேன். அப்ப அவர தீர்மானத்துல பதில் தான் உங்களை எங்க கொண்டு போகுதுன்னு காட்டு. ஆனா நீங்க என்ன சொல்லி இந்த ஆள் சொல்றது எங்க, ஏன்னா இவர் சொல்றதை விட என்னது, தேவன் வந்து எங்களோட
இருக்கிறார் என்று நீங்க உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் சொல்லவை. ஆனா உங்களோட வார்த்தையின்படி நீங்க இருந்தா நிச்சயமா அது சரி. ஆமென். அது எந்த மனிதனும் கொண்டு ஆனா தேவன் இந்த இடத்துலதான் நியாய தீர்ப்பின் ஸ்தலம் என்றா, தேவனுடைய வீட்டுலதான் ஆரம்பிக்கும் என்றா, அவர் இதை விட்டு வேறது அவரும் செய்யும். யார் செய்யலார்? தேவனுக்கும் செய்யல. ஏண்டா அவர் வார்த்தைய காத்து கொள்ளுகிறது. அவர் பலிபீடம் தேவனுடைய சமூகத்துலதான் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குமெண்டா, அவர் அதை விட்டுட்டு வேற எங்கேயும் செய்ய, அவர் இங்கதான் செய்யணும். இங்க ஒண்ணு இதை சொல்லல, எங்கெல்லாம் பலிபீடம், எங்கெல்லாம் தேவண்ட வார்த்தையை உரைக்கிறாங்க அங்கெல்லாம் நியாய தீர்ப்பு சார். ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்துக்கு தேவன் ஒவ்வொரு உபாத்தியர்களை வைத்து, தேவன் மேய்ப்பர்களை வச்சு அந்த ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார். அவங்க நீ இப்படி போறா, நீ இப்படி ஆசீர்வாத, நீ இதன்படி நடந்தா நீ இதுதான் பலிபீடம். ஏண்டா அன்னைக்கு பலிபீடம் என்ன செய்தது? பலிபீடம் அன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற பலிகள் செலுத்துற இடம். அதே போல இன்னைக்கு அந்த பலிபீடம் தான் இங்க மாறி விளங்குதாங்க. அன்னைக்கு பலிபீடத்துலதான் என்ன செய்வாங்க? 7 பலிபீடத்தை கட்டி காளையை போட்டு ஆராதிப்பாங்க. அக்கினி என்ன செய்யும்? அதை பட்சித்து தேவன் அதை சாப்பிட்டார் என்பது உறுதிப்படு. நெருப்பு தான் என்ன செய்யும்? உறுதிப்பட. பின்னைக்கு இந்த பலிபீடம் என்பது இப்ப என்ன பலிகிற இடம்? இது வார்த்தையை, இது தேவனை ஆராதிக்கிற இடம், தேவனை பலியிடுகிற இடம். அதுக்கு அவரை திரும்ப கொள்ற இல்ல, வார்த்தையை கொள்ற. இன்னைக்கு பலிபீடம் மட்டும் உண்மையாவை ஆடை கொள்ற மாதிரி வார்த்தையை கொள்றான். ஆனா அது இல்ல, இங்க அவர் ஆராதிக்கிற இடம். ஆமே, தேவனை பலி செலுத்துற இடம். இது தேவனுக்கு சுகந்த வாசனையாக அந்த அக்கினியான அந்த அபிஷேகம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற இடமாக அது என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டிய ஒன்றா இருக்கிறதாய். இப்ப புரியுது அவங்களுக்கு? அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? தூக்கமுகமா இருக்கிறாங்க. வார்த்தையை இயேசு பேசுறேன். இன்றைக்கு அதே தேவன் உங்களுக்கு முன்னால பேசினாலும் உங்களுக்கு புரியாம இருக்கு. ஏன்னா நீங்க இன்னும் முகம் துக்கத்துல இருந்து வெளிப்படு. ஒருவேளை இந்த துக்கம் இது சாப்பிடக்குள்ளையாவது மாறணும் என்று உங்களுக்காக நான் என்ன செய்யறேன்? வேண்டி அவங்களோட அப்பத்தை சாப்பிடக்குள்ள அவங்களோட முகம் என்ன செஞ்சிச்சு? கண்கள் திறக்கப்பட்டு சந்தோஷமா மாறும். அதே போல இன்னைக்கு இந்த ராபோஜனத்திடக்குள்ள ஒரு வெளிப்பாடோட பாருங்க. ஏனென்றா வார்த்தை அதான் திகழ்ற வார்த்தை அதான் எழுத்துக்கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். எழுத்து நீங்க வாசிக்கிறீங்க, செய்திய கேட்குறீங்க, அது நல்லது. ஆனா நீங்க கண்கள் திறக்கப்பட்டு இன்றைக்கு நிக்கிற இயேசுவை நீங்க காணாத பட்சத்துல நீங்க இழக்கப்பட்டு போய். ஆமே, இன்றைக்கு அதே காரியம் அதே இயேசு கிறிஸ்துவ வார்த்தை தான் இன்றைக்கு இங்க வந்துருக்கு. ஆமே, அதே வார்த்தை தான் இங்க வருமெண்டா, அதே தேவன் அவர் வருவேன். அதை தான் நீங்க விசுவாசிக்கலாம். அதே தேவன் தான் உங்களுக்குள்ளாகவும் வருவேண்டா. அவர் இப்ப என்ன செய்யற? தன்னை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி செய்தியும் வருதுன்னு இன்னைக்கு திரை நீக்கப்படுதல் என்ற செய்தியில நீங்க தன்னாவை ஊற்றிக்கொண்டு நல்ல ஆழமான காரியம். அதை நீங்க ஒவ்வொரு நாளும் படிக்கக்குள்ளதான் நான் பேசுக்குள்ள புரிவி. அதனாலதான் அவர் திகழ்ச்சி அதுல சொல்றேன், ஆதி ஆமத்துல தேவன் என்று வருது. ஆனா அது சரியான பொருள் என்ன வரணும்? ஏலோகிம். ஏனென்றா ஏலோகிம் என்றாதான் தன்னில் தானே ஜீவிக்கிறவர். தேவன் என்று வந்தாலும் புழைச்சிரும், இயேசு என்று வந்தாலும் புழைச்சிரும். அதனாலதான் நீங்களும் நான் அடிக்கடி சொல்றது, இந்த காலத்திலும் நீங்க தவறான காரியத்துல சிந்தனையில இருந்தா அது புழைச்சி போயிடும். இந்த காலத்துல எதை பேசணுமோ அதை தான் உங்களுக்கு நீங்க ஒரு உண்மையானவர் என்று நம்புறீங்கன்னா உங்களை வழி நடத்த தேவன் உண்மையானவரை தான் வைப்பேர். ஆமே, அப்படி இல்லாட்டி எங்கேயோ ஒரு தவறு இருக்கு. இல்லாட்டி நீங்க இதை விட்டு கடந்து போகணும். ஏனண்டா அது இங்க வச்சிருந்தா இங்க இருக்கிறது தான் உங்களை பரிபூர்ணம் அடையவே, உங்களோட கண்ணை திறக்க வைக்கிறது அதுதான். அப்ப அதான் பாருங்க, இப்ப வேதாமத்துல தேவன் இருக்கு நாங்க பாக்குறோம். ஆங்கிலத்திலேயும் தேவன் போட்டிருக்காங்க போல, என்ன அப்படிதானே? ஆங்கிலத்திலேயும் தேவன் அப்படியே வருது, ரைட்? அப்ப பாருங்க, ஆனா அதோட சரியான பதம் ஏலோகிம். அயலோகிம் என்ற தன்னில் தானே ஜீவிப்பவர். அப்ப பாருங்க, தேவன் என்றது இப்ப வந்ததுண்டா மனிதனை படைச்ச பிற்பாடுதான் அவர் தேவன் ஆவார். ஏன்னா தேவன் என்ற என்ன அர்த்தம்? தொழுகைக்குரிய. ஆமே, அப்ப அதுதான் அந்த ரகசியம். அப்ப அதே போலதான் அதை திகழ்த்து. அப்ப இன்னைக்கு தேவன் என்ன செய்தார? தன்னை ஊற்றி கொண்டு, அப்ப என்ன செய்ய? அவர் முழுவதுமாக தன்னை என்ன செஞ்சுட்டு இங்க முழுவதுமாக ஊற்றி கொண்டோன அந்த மனுஷகுமாரனுடைய மினிஸ்ட்ரி ஊழியமானது பிரண்ணா மூலம் அதே தேவனுடைய காரியம் நிறைவேறினது இங்க மாமிச சரீரத்துக்கு. ஆனா அந்த மாமிச சரீரத்துக்குரிய மனுஷகுமாரன் தேவன் அல்ல. அந்த மனுஷகுமாருடைய ஆவி
அதே வார்த்தை உள்ளவன், அதே மனுஷகுமாருடைய அந்த ஆவியும் அதே வார்த்தையும் தான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வர முடியும். அதனாலதான் அந்த திரைக்கு இருக்கு. ஆனா இந்த திரைக்குள்ளாக இருக்கிறது தான் அந்த தேவன். அந்த வார்த்தை தான் எங்க மத்தியில இன்றைக்கு அதே வண்ணமாக என்ன செய்தது, வெளியே வந்தது. நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆழமான செய்தி, ஆனா புரிஞ்சிருக்கு பாருங்க. அப்ப வார்த்தையை பார்த்தாங்க, வார்த்தையை இயேசு காட்டி காட்டி உடனே நம்பி இருக்கணுமா இல்லையா? அவர் அதை காட்டி யாரை பொறுத்துறார்? அவர் என்ன அதை வாசிச்சேன் தானே. அவர் என்ன சரி அதுல அவர் சொல்ற என்ன வேத வாக்கு எங்க வசனம் பாருங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியம் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லிய வயலை அவளுக்கு விவரித்து காண்பிச்சு. அதெல்லாம் என்னதான் சொல்லுது கடப்ப அப்ப கண் திறக்கையில தான் புரியுதா உங்களுக்கு? ஆனா என்ன நடக்குதுன்னா அந்த சாயங்கால வேளையில அதே கிரியை அவர் அவர் தீர்க்க சொல்ற அதே முறையில் அவர் எந்த வண்ணமா செய்ய அப்பதான் அவரோட கண்கள் என்ன செய்யப்படுது அந்த பந்தியில். அப்ப அதே நேரம் யூதர்கள் பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்களோட குடும்ப தகப்பன் தான் அப்பத்தை எடுத்து பிரிப்பார். ஏன் தெரியும்? அது எப்பயுமே ஆண் கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறபடினா அந்த பஸ்கா. அப்ப இப்ப இவர் எல்லாருக்கும் தலைவர் என்றதான என்ன அவருடைய காரியம் என்னை நான் தான் முதன்மையான எஜமான விளங்குதா? நான் தான் வீட்டுக்கு காரியம் என்பதை ரொட்டி எடுத்து அதுல இருந்து என்ன வாங்க எல்லாம் நாங்க ஜெபிப்பேன், நான் தான் ஆண்டவர் வந்து கூப்பிட்டு பிக்கல அப்படியா பிச்சு? புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன செய்ய இருந்தோன்னா அவரே உரிமையா ரொட்டியை எடுத்து போட்டு அபிஷேகித்து பிக்கக்குள்ளதான் அவங்களோட கண்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் எல்லாருக்கும் பெரியவர் தான். ஆமே, எல்லாருக்கும் பெரியவர் எஜமானன், குடும்பத்துக்கு தலைவன் தான் அதை செய்யும், ஒரு அந்நியன் செய்ய. புரியுதாங்க? அப்பதான் அவங்களோட கண்கள் என்ன செய்யப்படுது? யூத முறையை சொல்றோம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னா அவங்க பானையோ ஏன்னா கோதுமையால செய்யற இதையும் கத்தியால ஏன்னா அவங்க ஆழமான வெளிப்பாடை வச்சிருக்காங்க. அதனால அவங்க என்ன செய்ய பிப்பாங்க. ஏன்னா ஏசு பிச்சவர் தான். கத்தியை வச்சு வடிவ ஸ்லைஸா துண்டு துண்டா வெட்டி அவர் அளவுல தரு. ஏன்னா அவர் எப்படி தந்தாரு? சில பேருக்கு தொங்கல் வரும், சில பேருக்கு நடு வரும், ஊதியின வரும், நல்லா கறியினது வரும், எல்லாம் வரும். அதை அது யார் யாருக்கு போகணுமோ அது அவருடைய விருப்பம் ஆயிடும். அதே போல இங்க வரக்குள்ள சில பேருக்கு பெருசு வரும், சின்னது வரும், சில பேருக்கு கறியினது வரும், சில பேருக்கு என்ன எப்படியோ வரும். ஆனா அதெல்லாம் புசிக்கணும். அது எங்கேயாவது இப்படி பேசக்குள்ள ஞாபகம் வருதா? அங்க ஆடு செய்யக்குள்ள சுட வரக்குள்ள எல்லாம் தான் வச்சு சுடுவோம். ஏன்னா எனக்கு தலை வேணாம், ஏன்னா இந்த கால் பகுதி தொட, ஏன்னா சிக்கன்ல தொடப்பகுதி வேணுமாதிரிதான் அதை கேட்டு சண்டை பிடிக்க. எது எது வரணுமோ அது எல்லாமே நீங்க முழுவதும் சுடப்படணும், முழுவதும் என்ன செய்யப்படணும்? சாப்பிடப்படும். அதே போல தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் அதில் என்ன செய்யணும்? செய்யப்படும். அப்ப அதெல்லாம் வெளிப்பாடு இருந்தாதான் அதெல்லாம் பிப்பிங். ஏன்னா பிரதர் இன்றைக்கு சுட்டது நல்லா முறியுது, பல்லுக்கு கடிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது அன்றைக்கு உனக்கு கடினமா தான் வரணுமெண்டா அதுதான் வருது. அது நான் செய்யறதும் இல்லை, யார் செய்யறதும் இல்லை. அப்படிதான் தேவன் அப்படி வைக்கிற ஒன்றாக இருந்தோம்னா அதை நாங்க வெளிப்பாடோட நாங்க அதை வாங்கி என்ன செய்யணும்? கணம் பண்ணி அதை புசிக்கணும். ஏன்டா நாங்க அதுக்கு மரியாதை. அப்ப எல்லாமே ஒரு வெளிப்பாடு வரக்குள்ளதான் பயபக்தி வரும். விளங்குது? அப்பதான் என்ன செய்ய ஒரு பயம் வரும். நாங்க எடுக்கிறதெல்லாம் நாங்க அதுல கவனமாக நாங்க எடுப்போம். இல்லாட்டி நாங்க என்ன செய்ய அதை வாங்கினோன்னு இப்படி எடுத்த ஆக்ஷன்ல பபுக்கள் போடுற மாதிரி எடுத்தோன்னா டக்குன்னு நம்ம போட மாட்டோம். ஏன்னா அதை எடுத்து நாங்க வச்சிருந்து அவர் எல்லாரும் புசிங்கன்றக்குள்ள நாங்க ஆண்டவரே இது எனக்காக மறைச்சு நம்முடைய தழும்புகளால் நான் என்னுடைய சரீரம் அப்படி என்று சொல்லி ஒரு பயபக்தியோட நம்ம என்ன செய்வோம்? போடுவோம். அது எப்படி வருமெண்டா உங்களுக்குள்ள அந்த மாற்றம் வரக்குள்ளதான் வரும். இல்லாட்டி அது வராது. ஒத்த கையால வாங்குவீங்க. அப்படி இப்படி எல்லாம் உங்களோட ஆக்ஷன் எல்லாம் உங்களோட கிரியில என்ன செய்யும்? உங்களை காண்பிக்கிறதாக இருக்கும். ரைட், நேரம் நெருங்கி. ரைட், அப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பாருங்க. ரைட், அப்ப அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறேன்? எல்லாமே அவங்களுக்கு விவரிச்சு காண்பிச்ச பிற்பாடு அதுக்கு பிற்பாடு அவங்கள கடிஞ்சு கொள்றேன். ரைட், அதுக்கப்புறம் அவர் சொல்றேன்
ரைட். அதுக்கப்புறம் 30 நான் வாசிக்கிறேன். ரைட், பாருங்க. அவளோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவளுக்கு கொடுத்தார். நாங்க இதே தான் யோவான் 13 அவர் என்ன செய்ய அப்பத்தை எடுத்து அதை வாங்கி அவர் என்ன செய்ய பிட்கிற அவரை அறிந்தார்கள். உடனே அவருடைய கண்களுக்கு அவர் என்ன அவளுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவளுக்கு மறைந்து போனார் என்று அங்கே வேதம் அங்கே உரைக்கிறது. அதனால இன்றைக்கு அதே தேவன், ஏண்டா நீங்க தேவன் யார் என்பதை நீங்க சரியாக புரிந்து கொள்ளணும். இந்த காலத்துல எப்படி தேவன் கிரியை செய்கிறார் என்பதை நீங்க உணராத பட்சத்துல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. இந்த காலத்துல வெளிப்பட்ட வார்த்தையில் அவர் கிரியை செய்கிறார். ஆமேன். இந்த வார்த்தைகள் சத்தியமானது. ஆமேன். அந்த வார்த்தையாக இதுதான் உங்களை ரட்சிக்க முடியும். இந்த வார்த்தை அதுக்காக நான் பேசினதில்லை, இந்த செய்தி. ஆமேன். தேவன் அனுப்பின இந்த மெசேஜ். ஏன்னா இந்த காலத்துக்குரிய தேசம் என்ன? பரிசுத்தாவி. இந்த வார்த்தை தான் உங்களை என்ன செய்யுது? பரிசுத்தாவிக்கு திசை திருப்புறதா இருக்கு. அப்ப அந்த வார்த்தை தான் என்ன செய்யப்படி உங்களை ரட்சிக்க முடியும். அப்ப இந்த காலத்துல தேவன் எப்படி வெளிப்பட்டிருக்கிறார் என்று கண்டாதான் நீங்க ஒருவர் கணம் பண்ணுவீங்க, அந்த அதிகாரத்துக்கு மரியாதை செலுத்துவீங்க, அதை விசுவாசிப்பீங்க, ஆலயத்துல பயபக்தியா இருப்பீங்க, அந்த சபையின் ஒழுங்க நீங்க பின்பற்றுவீங்க. அப்பதான் அது உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஆசீர்வாதம். இல்லாட்டி நீங்க அதை ஒரு மார்க்கெட் மாதிரி சிந்திப்பீங்க, அல்லது இதுல பங்குதாரர் என்ற மாதிரி நீங்க அப்படி சிந்திப்பீங்க. இது நான் பாரம்பரியமா வார சபை, அதனால அப்படி சிந்திப்பீங்க. ஆனா அதெல்லாம் ஒளிஞ்சு போய். ஆமேன். இந்த எலியாட மினிஸ்ட்ரி வரக்குள்ளேயே பாரம்பரியம் எல்லாமே அவர் உடைச்சி நொறுக்கிட்டு. ஆமேன். இது புதிதான ஒரு இரத்தத்தினால உண்டான சபையா இருக்கிறது. ஆமேன். இது இயேசு கிறிஸ்துடைய சரீரமான சபையாயிரு. யாரும் உரிமை பாராட்டாத வண்ணம் தேவன் அதை செய்திருக்கிறார். ஆமேன். அதனால இங்க வர்ற ஒவ்வொருவரும் அதுல மறுபிறப்பு பெற்று வரக்குள்ளதான் அது ஒரு ஆசீர்வாதத்தை அது என்ன செய்ய வரும்? கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் தேவனுடைய காரியமா இருக்கிறது. உங்களுடைய இதுமெல்ல, என்னுடைய இதுமெல்ல, அது அவருடைய ஈவாய். ஆமேன். நாங்க அவருக்கு கணம் செல்லுவோம், அவருக்கு மரியாதை செலுத்துவோம். அவர் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு விசை ஒரு சிறு பாடல் பாடுகிற வேளையிலே நாங்கள் காரியத்துக்காக ஆயத்தப்படுவோம்.